அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ போடுறது வியூஸ் வரமாட்டேங்குது. இதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்கிறோம். அப்போ அந்த மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மீடியாவுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது ஜோதிடத்துக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மீடியாவில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஜாதக ரீதியான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கிரகநிலைகள் இருக்கும்போது தான் அவங்க நல்ல நிலைக்கு வராங்க, உச்சத்துக்கு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பல பிரபலங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு வீடியோ போகிறோம், ஒரு சினிமா எடுத்துக்கோங்களேன். அந்த சினிமா எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு நல்ல நாள் பார்க்குறாங்க, ஒரு பூஜை போடுறப்ப நல்ல நாள் பார்க்குறாங்க. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இந்த வீடியோ போடுறப்பையும் ஒரு சில நேரங்கள், அந்த எந்த நேரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி அந்த வீடியோ நம்ம போடுறப்ப அது ஒரு கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும், அது கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும் அப்படிங்கிறது தான். அது எப்படின்னா, பப்ளிசிட்டி, மீடியா இது ரெண்டுமே ஜாதக ரீதியாக எந்த கிரகம் அதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனுடைய ஹோரை அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த சுக்கிர ஹோரையில் நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம், வெளியிடுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு சில நண்பர்கள் அதை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி, அந்த சுக்கிரனோட நேரத்தை பயன்படுத்தி அந்த வீடியோவை நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸாக ஒரு நல்ல நிலைமைக்கு போகுது, நல்ல வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த சுக்கிர ஹோரையை பயன்படுத்திங்க. அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தமான வீடியோக்கள், எப்படின்னா சுக்கிரனாலே அழகு, ஃபேன்சி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம்னு சொல்லுவாங்க. அது ஜோதிட ரீதியாக உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா அதை ஏதாவது யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தா கூட தெரிஞ்சு போயிடும் சுக்கிரன் சம்மந்தமானது அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. ஏன்னா சுக்கிரன் என்றாலே மீடியா, அழகு, காதல், இது எல்லா விஷயங்களும் அது சம்மந்தமான வீடியோக்களை போடும்போது நல்ல வெற்றியை கிடைக்கும், நிறையா வியூஸ் அள்ள முடியும், பெரிய யூடியூபராகவும் வர முடியும். நன்றி.